ஜாதகத்துல 5வது வீட்டுல முட்டாள் அரசன், புத்தி பெண்மணி. இது மொட்டையா சொன்னா யாருக்குமே புரியாது. இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிற சொல்லக்கூடியது குலதெய்வ ஸ்தானமும் கூட. ஸோ இது ஒரு ஆண் ஜாதகத்துல இந்த 5th ஹவுஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதும் ஒரு பெண் ஜாதகத்துல 5th ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஏன் அப்படின்னா இந்த 5ஆம் வீடு அப்படிங்கிறது சோம்பேறி வீடு. ஸோ இந்த 5ஆம் வீடு அப்ப யாருக்கு டாமினண்டா இருந்தா ஓகேன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு. ஆணை சம்பாதிக்கிறதுக்கு விட்டுட்டு பெண்கள் நல்லா ஜாலியா உட்காந்துக்கலாம். இந்த 5th ஹவுஸ் அதே ஒரு ஆண் ஜாதகத்துல நம்மளுக்கு வலுவா இருந்துச்சு, ஆண்கள் முழுக்க முழுக்க சோம்பேறியா இருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா உங்க லக்னத்துல இருந்து நீங்க கவுண்ட் பண்ணி வந்தீங்க அப்படின்னா 6th ஹவுஸ் அப்படிங்கிறது உழைப்பு, உங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடல் உழைப்பை கொடுத்து இல்ல ஒருத்தர் கீழே போய் வேலை பண்ணி இந்த மாதிரி தானே வருமானம் சம்பாதிக்கக்கூடிய விஷயம். அதை உங்களுக்கு டோட்டலா டெஸ்டினில மாத்துது எதுன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் வீடு. இதெல்லாம் நம்ம இது ஏன் குலதெய்வம் அப்படிங்கிற கான்செப்ட் இதுக்குள்ள நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா, குலதெய்வம் அப்படிங்கிறது ஜெனட்டிக் பிரின்சிபல்ல வருது. யாராவது நோகாம நோம்பி கும்பிட்டு வச்சிருப்பாங்க, நம்ம உட்காந்து மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட் தாங்க இந்த 5th ஹவுஸ் அப்படிங்கிறது. அதனாலதான் அது முட்டாள் அரசன் சொல்றாங்க. அதாவது பெரிய அளவுக்கு அவங்களோட புத்தி கூர்மை அப்படிங்கிறது இந்த 5th ஹவுஸ் ரொம்ப டாமினண்டா இருக்கக்கூடிய ஒரு மேலோட சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உட்காந்துட்டே வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அதுவே இது பெண்களுக்கு இருந்தது அப்படின்னா உட்காந்த இடத்துல இருந்து மத்தவங்களை வேலை வாங்கி சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குங்க. 5th ஹவுஸ் யாருக்கெல்லாம் வலுவா இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்க சார்ட் எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கான 5th ஹவுஸ் எப்படி இருக்கு, உங்களுக்கு 5th இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கு. ஸோ நீங்க பெண்களா இருந்தா நீங்க புத்திசாலி பெண்கள் தானா, இல்ல ஆண்களா இருந்தா நீங்க முட்டாள் அரசனா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.